சென்னையின் ஹாஸ்பிட்டலில் இருந்த சந்தனா கண் விழித்திருக்க அவளை பார்ப்பதற்காக கயல்விழி வந்தாள். ஜீவா அவளை உள்ளே விடாமல் தடுக்க, அப்போது அந்த ரூமில் இருந்து வெளியே வந்த தர்ஷினி சந்தனா அவளை அனுமதிக்கச் சொன்னதாக கூறி உள்ளே அழைத்துச் சென்றாள். ரூமின் உள்ளே சந்தனா ஹாஸ்பிட்டல் பெட்டில் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். சமீபத்தில் அவள் மீது அடிக்கடி தாக்குதல்கள் நடந்ததால் கொஞ்சம் பலவீனமாக காணப்பட்டாள். சாரி சந்தனா, உன்னை தொந்தரவு பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஆல்ரெடி நாங்கள் இந்த கேஸை கையில் எடுத்துட்டதுனால அஃபிஷியலாக உங்ககிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுது. ஆனால் கவலைப்படாத, உன்னை ரொம்ப நேரம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சந்தனாவிற்கு பக்கத்தில் ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்தபடி கயல்விழி கூறினாள். அவளுடைய வார்த்தைகள் ரொம்பவே கண்ணியமாகவும் நேர்மையாகவும் தோன்றினாலும் கண்களின் ஆழத்தில் ஒரு சிக்கலான தோற்றம் இருந்தது. கயல்விழி, நீ சுற்றி வளைச்சு பேச வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. நாம் 2 பேரும் ஒன்றும் முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்க கிடையாது. என்கிட்ட உனக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும்னா அதை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குது. உன் கூட இருக்கிற மற்ற ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் நேரம் வெளியில் வெயிட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இவ்வளோ பேர் கூட ஒரே ரூமில் இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. சந்தனா நிமிர்ந்து கூட பார்க்காமல் சொன்னாள். அவள் தன் கையில் இருந்த தியானா மீடியாவின் டாக்குமெண்ட்ஸை புரட்டி கொண்டிருந்தாள். அவள் பார்க்க வேண்டிய டாக்குமெண்ட்டுகளை எல்லாம் நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்க சொல்லி நிகிதாவிடம் ஆர்டர் போட்டவள் கவனமாக அதிலிருந்த விஷயங்களை சரிபார்த்தாள். இதிலிருந்து தியானா மீடியாவில் அவள் வகிக்கும் பதவியை எந்த அளவுக்கு தீவிரமாக மதிக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது. கயல்விழி இதுவரை பார்த்திருந்த சந்தனாவிற்கும் இப்போது அவள் முன் இருக்கும் சந்தனாவிற்கும் நிறைய வித்தியாசம் தெரிந்தது. என்னதான் அவளுடைய முகம் வெளுத்து போய் பலவீனமாக காணப்பட்டாலும் அதில் ஒரு உறுதி தெரிந்தது. இதற்கு முன்பு வரை சந்தனாவின் முகத்தில் எப்போதும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சோகம் ஒட்டி கொண்டிருக்கும். இப்போது அப்படி எதுவும் கயல்விழியின் கண்ணுக்கு தெரியவில்லை. அதை நினைத்து கொண்டே தன்னுடைய ஆட்களை திரும்பி பார்த்தவள் அவர்களை வெளியே காத்திருக்கும்படி கண்ணசைத்தாள். பின் சந்தனாவின் பக்கம் திரும்பியவள், சந்தனா, தியானா மீடியா மாதிரி ஒரு பெரிய கம்பெனியை அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நீ திடீரென எடுத்து நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா என்று கேட்டாள். அவளுடைய குரலில் லேசான பொறாமை தெரிந்தது. அவள் இங்கு வருவதற்கு முன்பே சந்தனாவின் பேக்ரவுண்ட் பற்றிய எல்லா விஷயங்களையும் சேகரித்து பார்த்திருந்தாள். அதிலிருந்து சந்தனாவின் ஏஜே ஃபேமிலி சென்னையில் ஒரு அளவுக்கு பெயர் சொல்லக்கூடிய குடும்பம் என்பதை தெரிந்து கொண்டவள் இப்போது சந்தனாவை ஹரிஷ் தியானா மீடியாவின் புதிய சிஇஓவாக நியமித்திருக்கிறான் என்ற விஷயத்தையும் அறிந்து கொண்டாள். அதன்படி சந்தனா இப்போது சென்னையில் மிகவும் சக்தி வாய்ந்த பெண்களில் ஒருத்தியாக இருந்தாள். சொல்லப்போனால் அவளுடைய பெயரும் புகழும் இப்போது தர்ஷினி மற்றும் ஐராவை விட அதிகமாக இருந்தது. இந்த கொஞ்ச நாட்களிலேயே அவள் தியானா மீடியாவை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த விதம் பலரை ஈர்த்திருந்தது. இருந்தாலும் இப்படி ஒரு சிச்சுவேஷனில் சந்தனாவை கேள்வி கேட்கும் இடத்தில் தான் இருப்பதை கயல்விழி உள்ளுக்குள் ரசித்தாள். ஏதோ ஒரு வகையில் அவளை விட தான் உயர்ந்தவள் என்ற உணர்வை அந்த எண்ணம் கொடுத்தது. அதுக்கும் உங்களோட விசாரணைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா கயல்விழி? ஐ மீன், நான் தியானா மீடியாவோட சிஇஓவாக இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படி எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்புறம் என்னோட திறமைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவளை நிமிர்ந்து பார்த்து சொன்ன சந்தனாவின் டோனில் எந்த மாற்றமும் இல்லை. அதை கேட்ட கயல்விழியின் முகம் மாற, இங்கே பாரு கயல், நீ போலீஸ் ஆஃபீஸருங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன்னை உள்ள அலோவ் பண்ண சொன்னேன். ஏன்னா இந்த நாட்டோட குடிமகளா நான் சட்டத்தை மதிக்க விரும்புகிறேன். மற்றபடி இதில் பர்சனல் கேள்விகள் உள்ள வரதை நான் விரும்பலை. இப்போ என்கிட்ட அஃபிஷியலாக கேட்க வேறு எதுவும் குவெஸ்டன் இல்லைன்னா தயவு செஞ்சு நீ கிளம்பலாம். எனக்கு இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி வேஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக இல்லை என சந்தனா அவள் முகத்தில் அடித்தது போல பேச கயல்விழி அதை மறுத்து ஏதோ சொல்ல வந்தாள். ஆனால் அவளுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் எதுவும் வரவில்லை. அந்த ஹாஸ்பிட்டல் ரூம் திடீரென குளிர்ச்சியாக மாறியது. இதற்கிடையில் டெல்லியில் இருந்த ஹரிஷின் சுற்றுப்புறம் முழுவதும் இருட்டாக இருக்க அவன் இலக்கே இல்லாமல் அந்த இருட்டுக்குள் நடந்து கொண்டு இருப்பது போல இருந்தது. எந்த திசையும் நோக்கமும் இல்லாமல் முடிவில்லாத இந்த பாதையில் தொடர்ந்து செல்வதில் என்ன பயன் என்று அவனுக்குள் தோன்றியது. அப்போது சடனாக ஒரு வெள்ளை விளக்கு எரிந்தது. ஹரிஷ் மெதுவாக கண் விழித்த போது தான் மறுபடியும் நிரஞ்சனின் மர வீட்டில் இருப்பதை உணர்ந்தான். நீ ஒரு வழியா கண்ணு முழிச்சிட்டியா என்ற நிரஞ்சன் கையில் ஒரு கண்ணாடி கிளாஸுடன் ஹரிஷை நோக்கி நடந்து வந்தான். பின்னர் அதை ஹரிஷின் முன்னால் வைத்து, இதை குடி என்றான். ஹரிஷ் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த கிளாஸை எடுத்து அதில் இருந்ததை குடித்தான். நிரஞ்சன் தயாரித்திருந்த மருந்து நிறமில்லாமலும் சாதாரண தண்ணீரைப் போல சுவை இல்லாமல் இருந்தது. ஆனால் ஜெல்லியைப் போல ரொம்பவே அடர்த்தியான டெக்ஸ்சரில் காணப்பட்டது. கடைசியாக விபினின் வில்லாவில் அவனுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது திடீரென சிலர் தன் மீது அட்டாக் நடத்தியதும் அதில் தான் பலத்த காயமடைந்து மயக்கத்திற்கு சென்றது வரை நினைவில் வைத்திருந்தான். அவர்கள் தாக்குதல் நடத்திய போது தன் உடலில் ஏதோ விஷத்தை செலுத்தியதும்
ஹரிஷுக்கு லேசாக ஞாபகம் இருந்தது. நிஜமாகவே தான் மரணத்தின் விளிம்பிலிருந்து தப்பி வந்திருக்கிறோம் என்ற உண்மை புரிய அந்த விஷ முறிவுக்கான மருந்தைத்தான் இப்போது நிரஞ்சன் கொடுத்தான் என்பதும் அவனுக்கு விளங்கியது. இந்த டைம் ஒன்று கொல்ல நினைச்சது ஆம்பல் பள்ளத்தாக்கோட முதல் 10 எக்ஸ்பர்ட்டுகளில் ஒருத்தனான ரத்த சிறுத்தை. நான் ஏற்கனவே அவனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டேன், அதனால நீ இப்போ பாதுகாப்பாக இருக்க என்ற நிரஞ்சன். ஆம்பல் பள்ளத்தாக்கை எப்படி தூண்டி விட்டேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதை நீ ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி நானும் ஒவ்வொரு தடவையும் உன்னை தேடி வந்து காப்பாற்ற முடியாது. அதனால சீக்கிரமா இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துரு என்று ஆர்டர் போடுவதைப் போல கூறினான். அவன் சொன்னதை கேட்ட ஹரிஷ் மெதுவாக தலையசைத்தான். அந்த மருந்து அவன் வயிற்றுக்குள் நுழையும் போது ஏற்படும் வெப்பத்தை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. அவனது கை கால்களில் சூடான ஆற்றல் பரவுவது போல இருந்தது. இதனால் அவனது தசைகள் மற்றும் எலும்புகள் படிப்படியாக வெப்பமடைந்தன. உன்னோட காயங்களுக்கு நான் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க தாக்கும்போது உன் உடம்புல ஏதோ விஷம் செலுத்தப்பட்டிருக்கு. இப்போ கொடுத்த மருந்து மூலமாக அதையும் நான் வெளியேற்றிட்டேன். நீ உன்னோட சக்தியை திரும்ப பெறணும்னா இன்னும் சில ஹெர்பல் டேப்லெட்ஸை எடுத்துக்கிட்டா போதும் என்ற நிரஞ்சன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு புத்தகத்தை வெளியே எடுத்தான். இந்த புக்கை நீயே வச்சுக்கோ, இதை எடுத்துட்டு போய் நல்லா படி. இதில் ப்ளூ ஸ்டார்ம் டெக்னிக் பற்றின விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு என்றான். அதை கேட்ட ஹரிஷ் புத்தகத்தின் பக்கம் கண்களை திருப்பி, இது சீக்ரெட் புக்ஸில் ஒன்றா என ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆமாம், பல வருஷங்களுக்கு முன்னாடி தற்செயலாக இந்த புக் எனக்கு கிடைச்சது. சொல்லப்போனால் இது முழு புத்தகத்தோட ஒரு பாதி தான். ஆனால் ப்ளூ ஸ்டார்ம் டெக்னிக் பற்றி இதில் எழுதியிருக்கிற விஷயங்கள் இதுவரைக்கும் நான் பார்த்த எல்லாத்தையும் விட ரொம்ப விரிவாக இருக்குது. இந்த டெக்னிக் அடிப்படையாக வச்சு செயல்படுற ஃபேமிலிக்கு கூட இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கைடு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் என்ற நிரஞ்சன் பேசி முடித்ததும் அதற்கு பதில் எதுவும் சொல்லாத ஹரிஷை பார்த்தான். ஹரிஷின் கண்கள் அந்த புத்தகத்தின் மீது பதிந்திருக்க அதில் ஒரு விசித்திரமான ரியாக்ஷன் தெரிந்தது. உண்மையில் கையில் இருந்த புத்தகத்தை நன்றாக பார்த்த ஹரிஷ் அதிர்ந்து போனான். அதன் பிறகு அவனால் எதுவும் பேச முடியவில்லை. அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்த நிரஞ்சன் அமைதியாக வெளியேற அவன் அந்த இடத்தை விட்டு வெளியே போனது கன்ஃபார்ம் ஆனவுடன் ஹரிஷ் தன் பாக்கெட்டில் இருந்து மற்றொரு சீக்ரெட் புத்தகத்தை எடுத்தான். ஹெர்பல் சொசைட்டியின் மீது அவனுக்கு பெரிதாக நம்பிக்கை இல்லாததால் ஹெர்பலிஸ்ட் சிட்டிக்கு வந்ததிலிருந்து அந்த சீக்ரெட் புக்கை ரூமில் வைக்காமல் தன்னுடனேயே பாதுகாப்பாக வைத்திருந்தான். அவன் 2 புத்தகங்களையும் தன் கண்முன்னால் உயர்த்தி பிடித்தபோது அவை வெளியில் இருந்து பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக தெரிந்தன. அவற்றின் அமைப்பில் கூட பெரிதாக எந்த வித்தியாசமும் இல்லை. என்ன நடக்குதுங்க அப்படின்னா, மற்றவங்க கிட்டேயும் இன்னும் இதே மாதிரி இந்த சீக்ரெட் புக்ஸோட காப்பீஸ் இருக்குமோ என்று தனக்குள் முணுமுணுத்தான். அதன் பிறகும் நிரஞ்சனின் இடத்தில் கிட்டத்தட்ட 5 நாட்கள் வரை தங்கியிருந்தான் ஹரிஷ். அதற்குள் அவனது உடலில் இருந்த காயங்கள் வேகமாக ஆறியிருக்க உள்ளிருந்த விஷமும் முழுமையாக அகற்றப்பட்டது. இந்த காலகட்டத்தில் ஹரிஷ் தன் ஓய்வு நேரத்தில் நிரஞ்சன் கொடுத்த சீக்ரெட் புக்கை கவனமாக படித்தான். அவனிடமிருந்த புத்தகத்துடன் ஒப்பிட்டு பார்த்தபோது 2 புத்தகங்களின் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் அட்டை டு அட்டை வரை ஒன்றுக்கொன்று முற்றிலும் ஒரே மாதிரி இருப்பதை கண்டுபிடித்தான். சொல்லப்போனால் அந்த புத்தகத்தில் இருந்துதான் ஹரிஷ் ப்ளூ ஸ்டார்ம் டெக்னிக்கை கற்றுக்கொண்டான். யோசனையில் ஆழ்ந்திருந்த ஹரிஷை பார்க்க வந்த நிரஞ்சன், ஹரிஷ், ஹெர்பலிஸ்ட் சிட்டிக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக இரு. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியாக இருந்தாலும் சரி அல்லது ஆம்பல் பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, நீ நினைக்கிற மாதிரி ரெண்டுமே அவ்வளோ சாதாரணமானது கிடையாது. எந்த சுச்சுவேஷன்லையும் அவங்கள குறைச்சி எடை போடாத என அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பு நிரஞ்சன் அவனுக்கு மேலும் சில ஆலோசனைகளை வழங்கினான். அப்புறம், நீ இதுவரைக்கும் என்கிட்ட காட்டின டேலண்ட்டில் நான் இன்னும் முழுசாக திருப்தி அடையலை. என்னோட வழிகாட்டுதலை பெருசாக எடுத்துக்காத ஒரு பலவீனமான ஸ்டூடெண்ட்டுக்கு குருவாக இருக்கிறதுல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட உச்சத்தில் நீ நிற்கணுங்கிறத எப்போவும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்போ தான் உன்னோட எல்லைகளை விரிவுபடுத்துறதுக்கு தேவையான பாடங்களை உனக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியும் என்ற நிரஞ்சனின் வார்த்தைகள் ஹரிஷை சிந்திக்க வைத்தன. அவன் அதற்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்ள தன்னால் முடிந்தவரை முயற்சித்தான். அதே நேரத்தில் என்னதான் நிரஞ்சன் ஹரிஷின் மீது பெரிதாக நம்பிக்கை இல்லாதது போல பேசினாலும் இரத்த சிறுத்தையின் அவ்வளவு கடுமையான தாக்குதலுக்கு பிறகும் ஹரிஷ் உயிரோடு இருந்ததே அவன் மற்றவர்களைப் போல சாதாரண ஆள் இல்லை என்பதை அவனுக்கு உணர்த்தியது. அது மட்டும் இல்லாமல் ஹரிஷின் உடலை பரிசோதித்த போது அவனுடைய வலிமையை பற்றியும் நிரஞ்சன் ஓரளவுக்கு கணித்திருந்தான். அன்றைக்கு நடந்தது யானைக்கும் அடிசருக்கும் என்பது போன்ற ஒரு நிகழ்வுதான் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அதை ஹரிஷிடம் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள அவன் விரும்பவில்லை. நிரஞ்சனிடமிருந்து விடைபெற்ற ஹரிஷ் ஹெர்பலிஸ்ட் சிட்டியின் நுழைவாயிலில் காலெடுத்து வைத்த சிறிது நேரத்திலேயே ஹெட்டின் ஆஃபீஸ் ரூமுக்கு அழைத்து செல்லப்பட்டான். அங்கு அவர் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் முக்கியமான அதிகாரிகளுடன் சில விஷயங்களை விவாதித்துக் கொண்டிருந்தார்.
ஹரிஷை பார்த்ததும் தலையசைத்து வரவேற்றவர், நல்லா இருக்கியா ஹரிஷ்? ஆம்பல் பள்ளத்தாக்க சேர்ந்த ஒருத்தனால உன் மேலே கொலை முயற்சி நடந்ததை கேள்விப்பட்டேன். அது கேட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து அவனுடைய தோளில் கை வைத்து தட்டி கொடுத்தார். உண்மையில் அவருக்கு ஹரிஷ் பற்றிய அக்கறையை விட தன் உயிரை பற்றிய கவலை அதிகமாக இருந்தது. ஏனென்றால் ஹரிஷுக்கு மட்டும் ஏதாவது நடந்திருந்தால் அவர் தலைவரின் கோபத்திற்கு ஆளாகியிருப்பார். ஹரிஷ் அவருக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக மீண்டும் ஹெட்டே பேச்சை தொடங்கினார். வர வர அந்த ஆம்பல் பள்ளத்தாக்குக்கு தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட எல்லைக்குள்ளே வந்து எங்களோட போட்டியாளர்களையே அட்டாக் பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. ஆனால் ஹரிஷ், நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் ஏற்கனவே அவங்கள கவனிக்க சில ஆளுங்களை அனுப்பியிருக்கேன் என்றவர், நீ கிட்டத்தட்ட முழுமையாக குணமாயிட்டதை பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. எதுக்காக இன்னும் அங்கேயே நிற்கிற? என் கூட வந்து உட்காரு என்று அக்கறையாக அழைத்தார். தன் காதில் விழுந்த ஹெட்டின் வார்த்தைகள் ஹரிஷுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவனால் அதை நம்ப முடியவில்லை. ஹரிஷை பொறுத்தவரை அவன் மனதில் ஹெட் எப்போதும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள மனிதர் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. மேலும் அவருக்கும் ஹரிஷுக்கும் இடையே எந்தவிதமான நட்பும் இல்லை. உண்மையில் அவருடைய கோரிக்கையை ஹரிஷ் நிராகரித்து விட்டதால் இருவருக்கும் இடையேயான ரிலேஷன்ஷிப் மோசமாகத்தான் காணப்பட்டது. ஆனால் இப்போது அதற்கு நேர் எதிராக மலர்ந்த முகத்துடன் பேசும் ஹெட்டின் நடவடிக்கைகளால் திகைத்த ஹரிஷ் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தான். தன் கையில் கொடுக்கப்பட்ட காஃபி கப்பை எடுத்தவன் அதன் டேஸ்ட் எப்படி இருக்கிறது என்பதை கூட கவனிக்காமல் ஒரே தடவையில் குடித்து முடித்தான். கொஞ்ச நேரத்தில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் ஹெட்டை பார்த்து ஒரு மாதிரி சிரித்தான். சார், நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா தாராளமாக சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது எனக்கு பழக்கமே இல்லை என்றான். அவன் அப்படி நேரடியாக கேட்டதும் அந்த ஹெட்டுமே என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் ஒரு நிமிடம் தடுமாறினார். பின் ஒரு முடிவுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவர் நிதானமாக பேசத் தொடங்கினார். 4. நிரஞ்சனின் இடத்திலிருந்து வெளியேறிய ஹரிஷ் ஹெர்பலிஸ்ட் சிட்டிக்கு வந்த உடனேயே அவனை ஹெட்டிடம் அழைத்து கொண்டு போனார்கள். வழக்கத்திற்கு மாறாக அவர் ரொம்பவே அன்பாக ஹரிஷிடம் நடந்து கொள்ள அதற்கான காரணம் புரியாமல் திகைத்தான் அவன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நேரடியாகவே சொல்லுங்கள், இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது என ஹரிஷ் கேட்க ஹெட்டும் தன் மனதில் உள்ளதை பேசத் தொடங்கினார். ஹரிஷ், நாங்கள் நடத்துகிற இந்த போட்டியில் நீ ரொம்பவே திறமையான ஒரு போட்டியாளர். செகண்ட் ரவுண்டில் எதிர்பாராமல் ஏதேதோ நடந்துருச்சு. அதுக்காக உன்னை போட்டியை விட்டு விலக்கி வைக்கிற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை. இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை அதை நடத்தலாம்னு நினைக்கும் போது தான் நீ உயிருக்கு ஆபத்தான நிலைமையில காணாமல் போன. அதனால் நீ திரும்பி வர்ற வரைக்கும் நாங்கள் இந்த போட்டியோட முடிவையே நிறுத்தி வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு நாங்கள் உன்னை ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக நினைக்கிறோம். ஹெட் சொல்லிக்கொண்டே போக ஹரிஷ் ஆச்சரியத்தில் கண்களை விரித்தான். நீ ஏன் அப்படி பார்க்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன். ஆனால் அதை நீ பெருசாக மனசில் வச்சுக்க மாட்டேன்னு நம்புகிறேன். ஒரு பெரிய அமைப்போட ஹெட் ஆஃபீஸராக என்னோட கஷ்டங்களையும் நீ புரிஞ்சுக்கணும். இந்த பதவியில் இருக்கும்போது அதுக்கான சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. மற்றபடி உன் மேலே தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த விதமான கோபமோ வருத்தமோ இல்லை. அதனால் இனிமேலாவது நாம் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஹரிஷுக்கு காஃபியை ஊற்றியபடி சொன்ன ஹெட், அப்புறம் என்னோட பேர் பிரம்மா. இது வரைக்கும் நான் அதை உங்ககிட்ட சொன்னதே இல்லை. இன்றைக்கி தான் நம்மளோட முதல் சந்திப்பு நடந்ததாக நினச்சிக்கலாம். இந்த போட்டி சம்மந்தமாக உனக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தயங்காமல் என்கிட்ட கேட்கலாம். அது என்ன விதமான உதவியாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக உனக்கு செஞ்சு தருவேன். அவர் மேலும் சொல்ல ஹரிஷின் மீது எரிச்சலை காட்டும் முதியவர் பிரம்மாவின் பக்கத்தில் நின்று ஒரு வித்தியாசமான முகத்துடன் அவனை பார்த்தார். அதே சமயம் ஹெட்டுக்கு எதிரில் உட்கார்ந்திருந்த நல்ல முதியவரோ ஏதோ யோசித்தவாறே தலையை குனிந்து கொண்டார். அவர்களின் ரியாக்ஷன்கள் வெவ்வேறாக இருந்த போதிலும் இருவரின் மனதிலும் ஒரே எண்ணம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. உண்மையிலேயே இந்த ஹரிஷ் யாரு? இவனுக்கு அப்படி எவ்வளோ சக்தி தான் இருக்கு என்பதுதான் அப்போதைக்கு அவர்களின் ஒரே கேள்வியாக இருந்தது. ஹெட் பிரம்மாவின் விளக்கத்தை கேட்ட பிறகும் ஹரிஷால் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியவில்லை. அவருடன் நடந்த முதல் சந்திப்புடன் ஒப்பிடும்போது திடீரென அவர் ஏன் இவ்வளவு மாறினார் என்பதையும் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் இப்போது ஹரிஷுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வைக்கப்பட்டுள்ளது. பிரம்மாவின் நோக்கங்களை பொருட்படுத்தாமல் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியுடனான தன் உறவை மாற்றி அமைத்து கொள்ள இந்த ஆட்டத்தை சரியாக விளையாட வேண்டும் என்பதை ஹரிஷ் உணர்ந்து கொண்டான். ஏற்கனவே ஆம்பல் பள்ளத்தாக்கின் கொலையாளிகள் இன்னும் அவனை பின்தொடர்வதால் இந்த நேரத்தில் இன்னும் எதிரிகளை கூட்டிக் கொண்டே போக அவன் விரும்பவில்லை. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் என்னோட சிரமத்தை பற்றி கேட்டதுனால நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லலாமா? நீங்கள் போட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் மாற்றி அமைச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லப்போனால் டேப்லெட்டோட குவாலிட்டியை வச்சு பரிசு அறிவிக்கிறது நல்ல விஷயந்தான். பட் ஆக்சுவலி
நான் இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக இது வரைக்கும் யாருமே தயாரிக்காத மாத்திரையை தயாரிக்க பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் மூலப்பொருட்கள் தேவைப்படுது. ஹரீஷ் அந்த வாக்கியத்தை முடிப்பதற்கு முன்பே, அது ஒரு பிரச்சனையே இல்லை ஹரீஷ், நீ இருக்கிறது ஹெர்பலிஸ்ட் சிட்டி, இதோட பேர்லேயே மூலிகைகள் தான் இருக்குது. நீ அன்றைக்கி நம்மளோட பொது மார்க்கெட்டை பார்த்துருப்ப. ஆனால் அது இல்லாமல் இன்னொரு உள்சந்தை கூட ஹெர்பலிஸ்ட் சிட்டியில் இருக்குது. அங்கே யாருமே இது வரைக்கும் பார்த்துருக்காத ஏராளமான மருத்துவ மூலிகைகள் இருக்குது. இவர்கிட்ட சொல்லி உன்னை ஸ்பெஷலாக அங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் என தன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த முதியவரை கை காட்டி பிரம்மா சொல்ல, அங்கு நடப்பது கனவா நனவா என்று தெரியாமல் ஹரீஷின் புருவங்கள் வளைந்தன. ஹரீஷின் மனது மாறுவதற்குள் அவனை அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்ல சொல்லி முதியவரிடம் கண்காட்டியவர் அவரிடமும் விடைபெறும் விதமாக தலையசைத்தார். எப்படியோ ஹரீஷுடனான தன் உறவை புதுப்பித்துக் கொண்ட திருப்தி அவருடைய முகத்தில் தெரிந்தது. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் பிஸ்னஸ் உண்மையிலேயே மிகப்பெரியதாக இருந்தது. நாடு முழுவதும் பல பிரான்ச்சஸ் இருப்பது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளாக அவர்கள் குவித்துள்ள மருத்துவ மூலிகைகளின் அளவு மகத்தானதாக இருந்தது. அதனால் அவர்களின் உள்சந்தையில் எண்ணற்ற மருத்துவ மூலிகைகள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை முடிந்தவரை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ரகசியமாக வைத்திருந்தனர். அதனால்தான் ரகு கூட ஒரு முறை ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் பலத்தை குறைவாக மதிப்பிட்டு பேசினார். உண்மையில் அவர்கள் வெளியில் காட்டிக்கொண்டிருந்தது பாதி அளவுதான். இன்னும் கண்ணுக்கு தெரியாத பல ரகசியங்கள் ஹெர்பலிஸ்ட் சிட்டிக்குள் புதைந்து கிடந்தது. அதன் அடிப்படையில் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி வெளியாட்களிடம் மிகவும் கடுமையாக இருந்தது. தங்களுடைய அரிய மூலிகைகளை அவர்கள் எப்போதும் பொது விற்பனைக்கு வைப்பது அல்ல, ஆனால் அதே சமயம் தங்கள் சொந்த மெம்பர்களுக்கு நல்லவர்களாக இருந்தனர். குறிப்பாக எதிர்காலத்தில் தங்கள் அமைப்பின் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்கள் மற்றும் ஹரீஷ் போன்ற திறமைசாலிகளை அவர்கள் ஆர்வமுடன் வரவேற்றனர். எப்படியும் அவர்கள் மூலம் தங்கள் அமைப்பிற்கு ஏதாவது பெரிய லாபம் கிடைக்கும் என்ற நோக்கத்துடனேயே ஹெர்பலிஸ்ட் இதையெல்லாம் செய்தது. பொதுமக்களிடையே ஏதோ தொண்டு செய்யும் நிறுவனமாக தங்களை காட்டிக்கொண்டாலும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி என்பது உள்ளுக்குள் மிகப்பெரிய சுயநலவாத அமைப்பாகத்தான் இயங்கி வந்தது. ஒருவன் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் உள் சந்தைக்குள் அனுமதிக்கப்படுகிறான் என்றாலே அவன் ரொம்பவே முக்கியமானவன் என்பது அங்குள்ள வியாபாரிகளுக்கு தெரிந்துவிடும். அதுவும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் முக்கியமான அதிகாரியுடன் வரும் ஹரீஷை அவர்கள் சிவப்பு கம்பளம் விரிக்காத குறையாக கொண்டாடி வரவேற்றனர். இங்கே வந்து பாரு தம்பி, 100 வருஷம் பழமையான சொர்க்க மூலிகை என்கிட்ட இருக்கு. ஒருவர் அவனை கூப்பிட்டு காட்ட, அதை விடு, என்கிட்ட இருக்கிற இந்த மஞ்சள் ஆமை புல்லை தவற விட்டானா நீ ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தட்டி விடுறான்னு அர்த்தம். இந்த முழு சந்தையிலையும் இந்த இடத்த தவிர வேற எங்கேயும் இது கிடைக்காது. இன்னொருவர் அவர் பங்குக்கு அழைக்க, இப்படியே மாற்றி மாற்றி தங்களிடம் உள்ள ஸ்பெஷலான மூலிகைகளின் பெயரை சொல்லி ஒவ்வொருவரும் அவனை அழைத்தனர். இந்த எல்லா சத்தங்களும் சேர்ந்து ஹரீஷின் காதில் கூச்சலாக ஒலித்தன. அங்கு விற்கப்படும் பொருட்களும் அவர்கள் அதை கையாளும் விதமும் வித்தியாசமாக இருந்தது. மேலும் ஹரீஷால் அதை ஒரே பார்வையில் பார்த்து எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. என்னதான் அந்த வியாபாரிகள் அதை அரிய வகை மூலிகைகள் என்று கூவி கூவி அழைத்தாலும் ஹரீஷுக்கு ஏதோ ஒன்று நெருடலாகவே இருந்தது. அதே சமயம் அந்த மூலிகைகள் எல்லாமே உயர்தரமானவை என்றும் தோன்றியது. அந்த சமயத்தில் ஹரீஷுக்கு தன்னை பார்க்க கலர்ஃபுல்லான மிட்டாய் கடைகளின் மத்தியில் தனித்து விடப்பட்ட சிறுவனைப் போல தோன்றியது. அந்த அளவுக்கு எதை வாங்குவது எதை விடுவது என்று அவனுக்கே தெரியவில்லை. ஒவ்வொரு மூலிகைகளை பார்க்கும் போதும் அதை வைத்து தயாரிக்கும் மாத்திரையின் ஞாபகம் அவனுக்கு வந்தது. அவன் குழப்பத்துடன் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருக்க, ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட இந்த உள்சந்தையில நிறைய தரம் அப்புறம் அளவுகளில் மூலிகைகள் இருக்கும். நீ இப்போ பார்க்கறது ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிற மூலிகைகள் தான். இதையெல்லாம் பார்க்க ரொம்ப குழப்பமாக தான் இருக்கும். அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே ஒன்றும் உயர்தரமானது கிடையாது. அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்பி ஏமாந்துடாத. அவன் பக்கத்தில் நடந்து வந்த முதியவர் கூற ஹரீஷுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ், அதான் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு என்றவன், இது ஃபர்ஸ்ட் லெவல் மார்க்கெட்னா இன்னும் அடுத்தடுத்த லெவல் சந்தைகள் இருக்கா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். உண்மையில் ஹெர்பலிஸ்ட் சிட்டிக்குள் இருக்கும் விற்பனை சந்தைகளை பற்றி அவனால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏற்கனவே கிருஷ்ணகுமார் இருந்த இடத்தில் பொது சந்தை என்று ஒன்று இருந்தது. அதிலும் தரைத்தளத்தில் சாதாரண மூலிகைகள் இருக்க ஒரு மாடியில் மட்டும் உயர்தரமான மூலிகை வைக்கப்பட்டிருந்தது. கிருஷ்ணகுமார் அனுமதித்த பிறகுதான் அவனால் அந்த இடத்தை பார்வையிட முடிந்தது. இதன் மூலம் அவன் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டான். அந்த அமைப்பு எப்போதும் ஏற்ற தாழ்வுகளுடனே செயல்பட்டு வந்தது. இங்கு மூலிகைகளின் விற்பனை கூட பல அடுக்குகளாக பிரித்து வைக்கப்பட்டிருந்தது. சாதாரண மூலிகைகளுக்கென்று ஒரு பொது சந்தை அமைக்கப்பட்டிருக்க அதில் கூட வியாபாரிகள் சில உயர்தரமான மூலிகைகளை பதுக்கி வைத்திருந்தனர்.
தகுதியான ஆட்கள் என்று தாங்கள் நினைப்பவர்களுக்கு மட்டும்தான் அதை வெளியே எடுத்து காண்பித்தனர். அது தவிர உள்சந்தை என்ற பெயரில் இந்த மார்க்கெட் இயங்கி வருகிறது. இந்த மார்க்கெட்டில் நுழைவதற்கே ஒரு தகுதி தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதிலும் தரத்தின் அடிப்படையில் பல அடுக்குகளாக மூலிகைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதையெல்லாம் யோசித்து பார்த்த ஹரிஷுக்கு ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியிடம் தான் நினைத்ததை விட அதிகமாக மூலிகைகள் கொட்டி கிடக்கின்றன என்பது விளங்கியது. இவங்க கிட்ட டேப்லெட் ஃபார்முலாஸ் மட்டும்தான் கொஞ்சம் குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னை யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க. என்கிட்ட இருக்கிற ஃபார்முலாஸும் இவங்க கிட்ட இருக்கிற மூலிகைகளும் ஒன்றா சேர்ந்தா இந்த உலகத்தில் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியை யாராலையும் அசைக்க முடியாது. அதனால தான் என்ன நடந்தாலும் என்னை உயிரோடு வச்சிருக்க நினைக்கிறாங்க. ஹெட்டோட திடீர் மனமாற்றத்துக்கு கூட இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம்தான் காரணமாக இருக்கணும் என தனக்குள் நினைத்து கொண்டான் ஹரிஷ். ஆரம்பத்திலிருந்தே தன்னை வைத்து ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி தீட்டும் திட்டங்களை பற்றி அவனால் ஓரளவுக்கு கணிக்க முடிந்தது. அப்படின்னா இவங்களோட ஒரே எய்ம் என்கிட்ட இருக்க ஃபார்முலாஸ் தான். அப்போ என்னோட ட்ரம்ப் கார்டும் அதுதான். இது கிட்டத்தட்ட ஒரு பூனை எலி விளையாட்டு மாதிரி தான். பட் இதில் யார் பூனை யார் எலிங்கிறது இந்த போட்டியோட முடிவில் தான் தெரியும் என நினைத்து கொண்ட ஹரிஷின் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. இப்போதுதான் ஆட்டம் களை கட்டியிருப்பதாக உணர்ந்தவன், இதுவும் நல்லா தான் இருக்கு, இப்போதான் உண்மையான போட்டியே தொடங்குது என தனக்குள் சொல்லிக்கொண்டார். அதற்குள் அவனது யோசனையை கலைக்கும் விதமாக முதியவரின் குரல் ஒலித்தது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பணம்ங்கிறது இங்கே கிட்டத்தட்ட யூஸ்லெஸ். இந்த உள் மார்க்கெட்டில் இருக்கிற பெரும்பாலான கடைகளில் பழங்கால பண்டமாற்று முறையை தான் தங்களோட விருப்பமான பிஸ்னஸ் மெத்தடாக ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற மூலிகைக்கு ஈக்குவலான மதிப்புள்ள ஒன்றை நீ கொண்டு வந்தா நீ ஆசைப்படுற எதை வேணாலும் இங்கிருந்து வாங்க முடியும் என்று அவர் ஒரு பெருமிதத்துடன் கூறினார். இதுவும் ஹரிஷுக்கு ஒரு புதிய செய்தியாகத்தான் இருந்தது. இன்னொரு விஷயத்தையும் நீ உறுதியாக நம்பலாம். இது ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட மார்க்கெட். இங்கே ஒரு பொருளோட குவாலிட்டி எவ்வளோ சாதாரணமாக இருந்தாலும் நீ வெளியில் வாங்குறத விட அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். அவர் மீண்டும் சொல்ல ஹரிஷ் லேசாக தலையை ஆட்டினான். தன்னுடைய அமைப்பு விஷயத்தில் அந்த முதியவருக்கு நிறைய தற்பெருமை இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். இத்தனை வருஷத்தில் எத்தனையோ புதிய அமைப்புகள் உருவானாலும் ஏன் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டிக்கு ஆப்போசிட்டாக மூலிகைகளை அடிப்படையாக வச்சு எந்த ஒரு அமைப்பும் உருவாகலை? ஹரிஷுக்குள் முதல் முறையாக கேள்வி எழுந்தது. அப்போது திடீரென ஒருவன் வேகமாக ஓடி வந்து முதியவரின் காதில் ஏதோ சொல்ல அவருடைய முகம் சீரியஸ் ஆனது. ஹரிஷ், எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. நீ பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு உனக்கு இங்கே என்ன தேவையோ வாங்கிக்கோ, நான் இப்போ கிளம்பணும் என்றவர் அந்த நபரின் பின்னால் அவசரமாக வெளியேறினார். அதன் பிறகு சிறிது நேரம் அந்த முதல் தளத்தை சுற்றி வந்த ஹரிஷ் எதன் மீதும் பெரிய ஆர்வம் இல்லாமல் அங்கிருந்த ஸ்டால்கள் அனைத்தையும் கடந்து சென்றான். அந்த இடத்தின் மூலையில் மாடிக்கு செல்லும் படிகள் இருக்க மெதுவாக அதில் ஏறியவன் 2வது மாடியை அடைந்தான். அங்கு அப்படி என்ன இருக்கக்கூடும் என்று ஆர்வம் எழ ஒரு எதிர்பார்ப்புடன் அதற்குள் நுழைந்தான். முதல் தளத்துடன் ஒப்பிடும்போது அந்த இடம் மிகவும் அமைதியாக இருந்தது. மேலும் இங்குள்ள பகுதிகள் தெளிவாக பிரிக்கப்பட்டு இருப்பதையும் அதோடு அங்கு விற்கப்படும் மூலிகைகளின் தரம் முன்பு பார்த்ததை விட சிறப்பாக இருப்பதையும் ஹரிஷ் கவனித்தான். சடனாக ஹரிஷின் கண்கள் ஒரு மூலிகையை நோக்கி சென்றது. இந்த ஹார்ட் கிறிஸ்டல் மூலிகை எவ்வளவுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என தன் முன்னால் இதய வடிவத்தில் இருந்த மூலிகையை கைகாட்டி கேட்டான் ஹரிஷ். 3 ஹை குவாலிட்டி ஹெர்பல் டேப்லெட்ஸ், 2 ரேர் ஹெர்பல் ஃபார்முலாஸை இதுக்கு பதிலாக நீங்கள் தரணும். உட்கார்ந்தபடியே தூக்கத்தில் இருந்த அந்த கடையின் உரிமையாளர் அரை கண்ணை திறந்து சொல்ல ஹரிஷ் திகைப்புடன் அவரை பார்த்தான். இந்த பண்டமாற்று முறையை பற்றி அவனுடன் வந்த முதியவர் சொல்லியிருந்தாலும் ஒரு பொருளின் விலையை இப்படி நிர்ணயிப்பதை இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறான். இருந்தாலும் சீக்கிரமாகவே தன்னை சமாளித்து கொண்டவன், ஆனால் இது கொஞ்சம் அதிகமான விலையா தெரியலையா என கேட்க, அதுதான் இதோட ஃபைனல் ரேட். உங்களுக்கு வாங்க விருப்பம் இருந்தால் நான் கேட்குறத கொடுங்க, இல்லைனா தயவு செஞ்சு அடுத்த கடையை பாருங்கள், தேவையில்லாமல் என் தூக்கத்தை கெடுக்காதீங்க என்ற கடைக்காரன் அலட்சியமாக முகத்தை திருப்பிக் கொண்டான். டேபிள் மீது இருந்த அந்த மூலிகையை பார்த்த ஹரிஷ் ஒரு கணம் தயங்கினான். போட்டியின் போது அவன் தயாரிக்க வேண்டிய அனைத்து டேப்லெட்களை பற்றியும் ஏற்கனவே பிளான் செய்து வைத்திருந்தான். அதற்கு இந்த ஹார்ட் கிறிஸ்டல் மூலிகை தேவையான ஒரு பொருளாகும். ஆனால் அதற்காக அவர் சொன்ன விலை உண்மையிலேயே அதிகமாக இருந்தது. அவன் என்ன செய்வதென்று தடுமாறி கொண்டிருக்க, அப்போது, பரவாயில்லையே, எனக்காக இன்னைக்கு ரொம்ப நல்ல பொருள் ஒன்றை எடுத்து வச்சிருக்கீங்க போல என்று திடீரென ஹரிஷுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரலை கேட்டதும் ஸ்டால் ஓனர் உடனடியாக கண்களை திறந்து சேரில் இருந்து எழுந்து நின்றான்.
அவனுடைய முகத்தில் ஒரு அதிகப்படியான பதட்டம் தெரிந்தது. அதை கவனித்த ஹரிஷ் தலையை மட்டும் திருப்பி தன் பின்னால் நின்றவனை பார்த்தான்.